வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதித்த கர்ப்பிணிகளுக்கு குறை பிரசவத்துக்கு அதிக வாய்ப்பு. ஆப்கானிஸ்தானின் 65 பகுதிகளை கைப்பற்றிய தலிபான்கள் தங்கள் நாட்டை கைவிட்டு விடாதீர்கள். விளையாட்டு வீரர் புதிய தகவல். எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விளம்பரத்துக்காக புஜ் கலிஃபா மீது ஏறி நின்ற பெண். மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக கூறி பொலாரஸ் நாட்டின் மீது கனடா தடை விதிப்பு. சாலையில் சென்ற வாகனம் மீது மின்னல் தாக்கியதால் எரிந்து சேதம். ஆப்கான் தலைவர்கள் தொடர்ந்தும் போரிட வேண்டும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் புதிய தகவல். அடுத்த 3 வாரங்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்கும். கொரோனாவை விரட்டியடிக்க வழிவகை. நோர்வே போர்க்கப்பலுடன் INS தபார் கூட்டு பயிற்சி. பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு. நியூயார்க் ஆளுநர் ராஜினாமா. இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு வருபவர்களுக்கு 12 நாட்கள் தனிமைப்படுத்தல் கட்டாயம். பாகிஸ்தானில் சேதப்படுத்தப்பட்ட இந்து கோயில் புனரமைக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் அரசுக்கு கூடுதல் ராணுவ உதவி. அமெரிக்கா கைவிரிப்பு. பாகிஸ்தானில் தடுப்பூசி போடாதவர்களுக்கு ரயிலில் தடை. இந்தியாவின் 12 கடலோர நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம். நாசா எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கொரோனா தொற்று ஏற்பட அதிகம் வாய்ப்புள்ள பிரிவினராக கர்ப்பிணிகள் கருதப்படும் வேளையில் அப்படி தொற்றுக்காளாகும் கர்ப்பிணிகளுக்கு வைரஸால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். இதில் அதிர்ச்சிகரமான முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ள வேளையில் அந்த வகையில் கர்ப்ப காலத்தின் ஒரு கட்டத்தில் தொற்றுக்கு ஆளாகும் கர்ப்பிணிகளுக்கு முன்கூட்டிய பிறப்பு அல்லது குறை பிரசவத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் கருவுற்றதிலிருந்து 32 வாரங்களுக்குள் பிரசவம் ஏற்படும் ஆபத்து 60% அதிகமாக இருந்தது என்றும், இதே போல குறை பிரசவம் அல்லது 37 வாரங்களுக்குள் குழந்தை பிறக்கும் ஆபத்து 40% அதிகமாக காணப்படுகின்றதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தங்கள் நாட்டை கைவிட்டு விடாதீர்கள் என உலக தலைவர்களுக்கு ஆப்கான் கிரிக்கெட் வீரரான ரஹீத் கான் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து நேட்டோ படையை அமெரிக்கா திரும்ப பெற்றதை தொடர்ந்து தலிபான்களின் ஆதிக்கம் தலை தூக்க தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அரசு படைகள், பொதுமக்கள், அரசு அலுவலகங்கள் என தலிபான்கள் கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடாத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாகாணத்தின் தலைநகரை கைப்பற்றி வரும் அவர்கள் ஒரே வாரத்தில் 7வது தலைநகரையும் கைப்பற்றியுள்ள அதேவேளையில் மேலும் அங்கு வசிக்கும் இந்தியர்களை குறிவைத்து தாக்குதல் மற்றும் கடத்தல் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. இதனால் அங்கிருக்கும் இந்தியர்களை உடனடியாக நாடு திரும்பும்படி இந்திய அரசு ஒன்றியம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. உலகின் உயரமான கட்டிடங்களில் ஒன்றான புஜ் கலிஃபா உச்சியின் மீது பெண் பணியாளர் ஒருவர் ஃப்ளைபெட்டர் என்ற வாசகம் பொறித்த அட்டையுடன் நின்று கொண்டிருந்தார். இவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கும் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விளம்பர சேவைக்காக அவ்வாறு நின்றுள்ள அதேவேளையில் இந்த காட்சியானது கேமரா வரை செல்லும் போது அந்த பெண் புஜ் கலிஃபா கட்டிடத்தின் மேல் நிற்பது தெளிவாக தெரிந்தது. இது குறித்து எமிரேட்ஸ் நிறுவனத்திடம் ஊடகங்கள் அந்த பெண் எவ்வாறு நிற்கின்றார், இந்த காட்சியானது செயற்கையானதா அல்லது இயற்கையானதா என பல கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கு எமிரேட்ஸ் நிறுவனம் விளக்கம் ஒன்றை அளித்தது. அதில் புஜ் கலிஃபா மேல் நிற்பது உண்மையான பணிப்பெண் அல்ல, அவர் வேன் சாகச பயிற்றுவிப்பாளர், மற்ற அனைத்துமே அதில் உண்மையாகும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பெலாரஸ் நாட்டின் மீது தடை. தன்னை விமர்சித்த ஒருவரை கைது செய்வதற்காக நடுவானில் விமானத்தை கடத்தியவர் பெலாரஸ் நாட்டின் அதிபர். அந்த வகையில் பெலாரஸ் நாட்டின் அதிபரான அலெக்சாண்டர் லகாசேனோ உலகில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் அவரது நாட்டின் மீது கனடா தடை உத்தரவை விதித்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பெலாரஸ் நாட்டின் மீது தடைகளை விதித்துள்ள நிலையில் கனடா புதிதாக அந்த நாட்டின் மீது தடைகளை விதித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சாலையில் சென்ற வாகனம் மீது தாக்கிய மின்னல். மானிடோபாவில் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் மீது மின்னல் தாக்கி மொத்தமாக எரிந்து சேதமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பதற வைக்கும் இந்த சம்பவம் ரிச்டருக்கு மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் நடந்துள்ள அதே வேளையில் சம்பவத்தின் போது ஒரு தம்பதி பிரதான சாலை ஒன்றில் தங்கள் வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார்கள். திடீரென மின்னல் தாக்கியதில் வாகனத்தின் முன்பகுதி தீப்பிடி தெரிய தொடங்கிய அதே வேளையில் இதுபோன்ற ஒரு சம்பவத்தை இப்பகுதியில் இதுவரை கண்டதில்லை என தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
தலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் தலைவர்கள் தொடர்ந்தும் போரிட வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆதிக்கம் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் ஆப்கான் தலைவர்கள் தொடர்ந்தும் போரிட வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 65% நிலப்பரப்பை தலிபான்கள் கைப்பற்றிவிட்டதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் கடல் கடந்த தீவில் கொரோனாவை தடுக்கும் பொருட்டு 3 வாரங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவில் தோன்றிய கொரோனா உலகம் முழுவதும் பரவியதால் அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டுக்குள் சில கட்டுப்பாடுகளை அமலுக்குள் கொண்டு வந்துள்ளது. அதன்படி பிரான்ஸ் நாட்டின் மேற்கிந்திய தீவான மேட்டிக்யூ கொரோனா குறித்த கட்டுப்பாடு ஒன்றை தங்கள் தீவுக்குள் கொண்டு வந்துள்ளது. அதாவது எதிர்வரும் 3 வாரங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுடன் கூடிய ஊரடங்கை அந்த தீவின் அரசாங்கம் அமலுக்குள் கொண்டு வந்துள்ளது. மேலும் அந்த தீவில் உள்ள அதிகாரிகள் சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை கப்பல் INS தபார் நோர்வே கடற்படை கப்பலுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS தபார் போர்க்கப்பல் கடந்த 5ஆம் தேதி நோர்வே நாட்டின் பெர்ஜன் துறைமுகம் சென்ற அதேவேளையில் அங்கு இந்திய போர்க்கப்பலுக்கும் நோர்வே கடற்படை அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள். அதன்பின் நோர்வே கடற்படை தளபதியான கொமாண்டர் டிரான் கிம்ஸ்டன் INS தபார் போர்க்கப்பலில் தலைமை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடாத்திய அதேவேளையில் இந்திய போர்க்கப்பலை வரவேற்பதில் நோர்வே அதிகாரிகள் மகிழ்ச்சியும் தெரிவித்தார்கள். இருநாட்டு உறவுகள் மேம்பட இதுபோன்ற சந்திப்புகள் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் நடைபெறும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்த அதேவேளையில் அதன் பின்னர் ஸ்டாம் என்ற நோர்வே போர்க்கப்பலுடன் INS தபார் போர்க்கப்பல் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கூட்டாக செயற்பட இந்த பயிற்சி பரஸ்பரம் பயனுள்ளதாக இருக்கும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நியூயார்க் மாகாண ஆளுநரான ஆண்ட்ரூ குவாமோ தனது பதவியை செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்தார். நியூயார்க் மாகாண ஆளுநரும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவருமான ஆண்ட்ரூ குவாமோ தங்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் முன்னாள் இந்நாள் அரச ஊழியர்கள் உட்பட பலரிடம் இருந்து குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கியது. இவை சார்பாக விசாரிக்க நியூயார்க் அட்டர்னி ஜெனரல் லெடிசியா ஜேம்ஸ் விசாரணை குழு அமைத்த அதேவேளையில் இந்த குழு அரச ஊழியர்கள் புகாரளித்த பெண்கள் உட்பட 179 பேரிடம் விசாரணை நடாத்தியது. அத்துடன் ஆளுநரிடமும் விசாரணை நடாத்தப்பட்ட அதேவேளையில் சுமார் 5 மாத விசாரணைக்கு பின்னர் அந்த குழு ஆளுநர் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்தது. இந்த விசாரணையின் போது 74,000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள், புகைப்படங்கள் ஆதாரமாக ஆய்வு செய்யப்பட்டதாக அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தெரிவித்த அதேவேளையில் இந்நிலையில் நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சியில் செவ்வாய்க்கிழமை பேசிய ஆண்ட்ரூ குவாமோ தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், என் மீதான குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இந்த குற்றச்சாட்டு நியாயமற்றது, பொய்யானது. எனது ராஜினாமா 14 நாட்களில் நடைமுறைக்கு வரும் என தெரிவித்த அவர் நியூயார்க்கின் அடுத்த ஆளுநராக அந்த மாகாணத்தின் துணை ஆளுநராக உள்ள கேத்தி ஹோக்கல் பதவியேற்க உள்ளார். இவர் ஆளுநராக பதவியேற்கும் பட்சத்தில் அந்த மாகாணத்தில் முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமையை பெறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு வருகை தரும் பயணிகள் கட்டாயம் 12 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேசிய எதிகாத் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், அபுதாபி அவசரம், நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை கமிட்டி வெளியிட்டுள்ள தனிமைப்படுத்தலுக்கான விதிமுறைகள் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளன என்றும், அதன்படி பசுமை நாடுகளின் பட்டியலில் இடம்பெறாத இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அபுதாபிக்கு வருகை தரும் பயணிகளுக்கு புதிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டது. இதில் பசுமை நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பகுதிகளில் இருந்து அபுதாபிக்கு வருகை தரும் பயணிகள் அபுதாபி விமான நிலையத்திற்கு வந்ததும் கட்டாயம் PCR சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்தியாவில் தொடர்ந்தும் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு விசா பெற்றவர்கள் அபுதாபி வருவதற்கு முன்பதிவு செய்துள்ளார்கள் என்றும், இதில் அங்கிருந்து வரும் விமான பயணிகள் கட்டாயம் அமீரகத்தில் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டு குறைந்து 14 நாட்கள் நிறைவடைந்திருக்க வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ள அதேவேளையில், இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு வரும் விமான பயணிகளுக்கு PCR பரிசோதனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் விமான நிலையத்தில் குடியேற்ற பிரிவு சோதனை நிறைவு பெற்றதும் அவர்களுக்கு மருத்துவத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கைப்படிகள் அணிவிக்கப்பட்டு அதன் பின்னர் தங்களை அவர்கள் 12 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோயில் கடந்த 4ஆம் திகதி சூறையாடப்பட்ட அதேவேளையில் அங்கிருந்த சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியதுடன் கோயிலின் ஒரு பகுதிக்கும் தீ வைத்தார்கள். இந்த சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்த அதேவேளையில் இதனிடையே இந்த தாக்குதலை போலீசார் தடுக்க தவறிவிட்டதாக பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கோயில் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் சார்பாக 150க்கும் மேற்பட்டோர் மீது பயங்கரவாத மற்றும் பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு செய்த அதேவேளையில் இந்நிலையில் மர்ம கும்பலால் சேதப்படுத்தப்பட்ட கோயில் புனரமைக்கப்பட்டு இந்து சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக பஞ்சாப் சமூகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலிபான்களுக்கு எதிராக போரில் ஆப்கான் அரசுக்கு கூடுதலாக ராணுவ உதவி அளிக்கப் போவதில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் புதிய பகுதிகள் மாகாண தலைநகரங்களை கைப்பற்றி தலிபான்கள் முன்னேறி வரும் நிலையில் அமெரிக்கா இவ்வாறு கூறியுள்ள அதேவேளையில் இதுகுறித்து அமெரிக்க முப்படைகளின் தலைமையகமான பென்டகனின் செய்தி தொடர்பாளரான ஜான் கிர்பி கூறியதாவது, ஆப்கானிஸ்தானை தலிபானிடமிருந்து பாதுகாப்பது அந்த நாட்டு இராணுவத்தின் கைகளில் தான் உள்ளது என்றும் அந்த விவகாரம் அவர்களது சொந்த பிரச்சனையாகும். இது அவர்களது இராணுவம், அவர்களது மாகாணம். இந்த நேரத்தில் ஆப்கான் அரசு எத்தகைய தலைமை பண்பை வெளிப்படுத்துகின்றது அல்லது வெளிப்படுத்த தவறுகின்றது என்பதை பொறுத்துத்தான் நிலவரம் அமையும் என கூறிய அவர், தற்போது ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று வரும் சண்டை சரியான போக்கில் செல்லவில்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் இதில் அரசு படையினருக்கு இராணுவ ரீதியில் கூடுதல் உதவிகளை அமெரிக்கா அளிக்காது என்றும் அதற்கு பதில் ராஜதீக ரீதியில் தலிபான்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி ஆப்கான் பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்கா முயலும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் ரயிலில் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவல் குறித்து அந்த நாட்டின் தலைமை கொரோனா தடுப்பு அமைப்பு கவலை தெரிவித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட அதேவேளையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் நிலவி வரும் அலட்சியத்தை போக்கும் நோக்கில் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவானது அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இவை மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கையானது செவ்வாய்க்கிழமை வரை 24,000 கடந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. காலநிலை மாற்றம் காரணமாக புவி வெப்பநிலை உயர்ந்து வருவதால் கடல் மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரித்து வரும் நிலையில் உலகளாவிய சராசரி கடல் மட்டம் ஆண்டுக்கு சுமார் 3.7 மில்லிமீட்டர் என்ற விகிதத்தில் உயர்ந்து வருகின்றது. இந்நிலையில் காலநிலை மாற்றம் குறித்த அரசாங்கங்களுக்கு இடையிலான குழு அறிக்கையின் அடிப்படையில் கடல் நீர்மட்டம் உயர்வது குறித்த தரவுகளை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ளது. அதில் 2100ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் கடலோர பகுதியில் உள்ள 12 கடலோர நகரங்கள் சரியாக 3 மீட்டர் அளவு நீருக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளையில் மகாராஷ்டிராவின் மும்பை, கோவாவின் மோர்முவா, கர்நாடகாவின் மங்களூர், கேரளாவின் கொச்சி, ஒடிசாவின் பிரதீப், கொல்கத்தாவின் கிரித்பூர், ஆந்திராவின் விசாகப்பட்டினம் மற்றும் தமிழகத்தின் சென்னை, தூத்துக்குடி போன்ற இடங்களை இவ்வாறு எதிர்வரும் காலங்களில் கடல் மட்டம் உயரும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாக நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.